ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிளாஸ் ரூம் டீச்சிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜில் வந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது நம்பர்ஸ் வச்சு, அதாவது எண்ணிக்கை வச்சு கேட்குற கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் டிஎன்பிசியில் அதிகமாக கேட்பாங்க. கொஸ்டின் பாருங்கள், ஒரு பள்ளியில் மொத்தமுள்ள 120 ஆசிரியர்களில் 70 ஆசிரியர்கள் வந்து ஆண்கள். அதாவது மொத்தமாக வந்து 120 பேர் இருக்காங்களாம். இதில் 70 ஆசிரியர்கள் ஆண்கள் எனில் ஆண் ஆசிரியர்களின் சதவீதம் மட்டும் கேட்குறாங்க. ஸோ 120 பேர் ஆசிரியர்னால் மீதி இருக்கவங்க பெண்கள். அந்த கொஸ்டின் நீங்கள் நம்ம கேட்கல. என்ன கேட்குறாங்கன்னா 70 பேர் ஆண்கள், அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த ஆண்கள் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். மொத்தம் எத்தனை பேர் வந்து ஆண்கள்? 70 பேர் ஆண்கள். மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஸ்கூலில்? மொத்தம் 120 பேர் இருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். ஓகேங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இங்கே 6 2 12, I 2 10 0, 3 2 6, 25 2 50. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன அடிக்க முடியாதுங்களா? ஸோ எப்படி எடுத்துக்கலாம்? 25 × 7 என்ன? 25 × 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 5 35, மீதி 3, 7 2 14, 14 கூட 3 ஆட் பண்ணால் 15 16 17, 175. ஸோ 175 டிவைடட் பை 3 இப்போ அடிக்கலாம். 1 3 3, I 3 5, I 3 5, மீதி 2, அதாவது 25 இருக்குங்களா? 7 3 21, 8 3 24. ஸோ 8 3 24, மீதி 1 இருக்குது. ஸோ 1/3. ஸோ 58 1/3, 58 மீதி 1/3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து 120ல் 70 எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அந்த பெரிய நம்பரை கீழே போட்டு என்ன நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ 70 வந்து 120 எவ்வளோனா 70 டிவைடட் பை 120 இன்ட்டு 100. ஸோ இப்படி தான் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். டோட்டலாக 50 மாணவர்ஸ் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து 14% பேர் வருகை வந்து புரியவில்லை. 50 மாணவர்களில் 14% வந்து வரலையாம். ஏனால் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ மாணவர்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு எண்ணிக்கையில் கேட்குறாங்க. ஆனால் வந்து வராதவங்களோட வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து நம்ம எண்ணிக்கையாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறது? 14% வந்து 14%, அதாவது 14/100 தான் 14%. எதுக்கு 14%? 50க்கு வந்து 14% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 50 50, 2 50 100. ஓகேங்களா? 2 2, 7 2 14. அப்போ 14% என்ன? 50க்கு 14% என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 எத்தனை? 7 என்ன? 7 வந்து வருகை வராதவங்க, அதாவது வருகை புரியாதவர்கள். ஓகேங்களா? வருகை புரியாதவர்கள் எத்தனை பேர்னா 7. டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 50. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை வேணும். 50ல் 7 போச்சுன்னா 43. ஓகேங்களா? ஸோ வருகை புரிந்தவர்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 43. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படி தாங்க சால்வ் பண்ணணும். போன சம்மில் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 70 டிவைடட் பை 120 இன்ட்டு 100ன்னு பார்த்தோம். இங்கே பர்சன்டேஜை வச்சுட்டு நம்பர்ஸ் கேட்குறாங்க. இது வந்து பர்சன்டேஜை வச்சுட்டு நம்பர்ஸில் கேட்குறாங்க. ஸோ 14 டிவைடட் பை 100 இன்ட்டு 50. 50ல் வந்து 14% என்னன்னா 7. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.